இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற தீங்கு நாளிலே கோலியாத்தை போல நம்முடைய பலத்தையும் மிஞ்சி ஒவ்வொரு நாளும் புது புது சவால்களை நாம் சந்திக்கிறோம். புது புது பிரச்சனையை நாம் சந்திக்கிறோம். நம் குடும்ப வாழ்க்கையில், வேலை செய்கிற இடங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நம்முடைய தேவன் நமக்குள்ளாக இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் நாம் என்ன செய்ய முடியுமா? சரி பண்ண முடியும். ஆண்டவருடைய வல்லமையினால் அதை மேற்கொள்ள முடியும். ஆண்டவருடைய வசனத்தினால் நாம் மேற்கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஞானத்தினால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வர முடியும். வேதத்தில் நாம் அப்படிதான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு பலத்தை தந்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய மகிமை நம்மோடு இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. மிஞ்சி ஒவ்வொரு நாளும் புது புது சவால்களை, புது புது பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற நேரிடுகிறது. ஒரு பெரிய மலையை ஏறி இறங்கும் போது நமக்கு எப்படி இருக்குமா? மூச்சு அடைக்கிறது போல நமக்கு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில இம்மட்டும் ஆண்டவர் எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இனிமேலும் நடத்துவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவனால் உங்களுக்குள்ளாய் இருக்கிற தேவன் பெரியவர். எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது இந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் என்று வேதம் சொல்லுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், சுமக்கிற தேவனாய் இருக்கிறார், உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் உங்களை நடத்துவார். ஆகவே எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவர்களுக்கு பயப்படாது இருங்க. எவ்வளோ பெரிய மனுஷனா, நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன், நான் உன்னை கீழே தள்ளிடுவேன், உன் குடும்பத்தை பிரிச்சிருவேன், உன் உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு அநேக காரியங்கள் மறைமுகமாகவும் நமக்கு நேரடியாகவும் சொல்லலாம். அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருக்கு பயப்படாதீருங்க. சத்துரு உன்னை கீழே தள்ளிடுவான், நான் வண்டியில போகும்போது விழுந்துருவனா அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் பராக்கிரமுள்ள தேவன், அவர் பயங்கரமான தேவன். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் உன்னதத்தில் இருக்கிற தேவன். அவர் உன்னதத்தில் இருக்கிற பலனை நமக்கு தருகிற தேவன். எதிரிகளை முறியடிக்க உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். உங்களை ஜெயிக்கக்கூடிய பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க சாத்தான் உங்கள் காலில் கீழே இருக்கான், அவன் தள்ளப்பட்டவன், அவனை நினைச்சு ஐயோ எனக்கு ஏதாவது ஆயிருமா, இவங்க எனக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்க, இது ஏதாவது எனக்கு நடக்குமா, என் குடும்பத்தை அழிச்சிருவாங்களா, என் குடும்பத்தை இப்படி பண்றாங்களா, பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவர் அற்புதமான தேவன், அவர் அதிசயமான தேவன். ஒருவரும் உங்களை தொட
தொட முடியாது. சத்துரு உங்களை தொட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்க. ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுங்கள். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களோட கூட இருக்கிறார். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எப்பேற்பட்ட காரியமா இருந்தா மலை போல பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். கர்த்தர் உங்களோட இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஏசப்பா, இந்த நேரத்துல ராஜா உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. எந்த பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இந்த வார்த்தை கிரியை செய்வதாக ராஜா. என் தேவாதி தேவன் தாமே பிள்ளைகளோடு இருக்கும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா பிரிவின ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பண தேவைகளை சந்திப்பீராக. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு விடுதலை கட்டளடுவீராக ராஜா. சத்துரு போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராகப்பா. உங்களால ராஜா எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்க பிள்ளைகள் முழுவதுமாக உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற உங்க நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.